ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம காலேஜ் டிஆர்பி எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது என்ன, யாரெல்லாம் இந்த எக்ஸாம் எழுதலாம், ரீசெண்டா கவர்மெண்ட் எவ்வளோ வேகன்சிஸை கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லாம இந்த எக்ஸாம் உடைய பேட்டர்ன் எப்படி இருக்கும், இந்த எக்ஸாம் எழுதின அப்புறம் நமக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, அண்ட் ஆல்சோ இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்றதுக்கு நமக்கு எந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும், இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம பார்க்க போறோம். நான் முகமது ரஃபி ஃப்ரம் ஜோஹா அகாடமி. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். காலேஜ் டிஆர்பி எக்ஸாமினேஷன் இது ஒரு ஸ்டேட் லெவல் எக்ஸாமினேஷன். தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துகிற ஒரு ஸ்டேட் லெவல் எக்ஸாம். இதை கண்டக்ட் பண்ணுறவங்க டிஆர்பி, டீச்சர்ஸ் ரெக்வயர்மெண்ட் போர்டு ஆர்கனைசேஷன். இந்த எக்ஸாம் எதுக்காக எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு டைரக்ட் போஸ்டிங் எக்ஸாமினேஷன் ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் போஸ்டிங் இன் கவர்மெண்ட் காலேஜஸ். கவர்மெண்ட் காலேஜஸில் நீங்கள் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த எக்ஸாமை நீங்கள் கட்டாயமாக எழுத வேண்டியதாக இருக்கும். ஓகே, அடுத்ததா யாரெல்லாம் இந்த எக்ஸாமை எழுதலாம், இதோடைய எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். எனி போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி, நீங்கள் ஒரு பிஜி டிகிரியை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் வித் நெட், செட் ஆர் ஸ்லெட். இந்த மூணுத்துல இருந்து ஏதாவது ஒரு எக்ஸாமை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகே, சப்போஸ் நீங்கள் இந்த மூணுத்துல இருந்து எந்த எக்ஸாமும் கம்ப்ளீட் பண்ணலை, பட் நீங்கள் பிஹெச்டி பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்கள் கட்டாயமாக எலிஜிபிள். ஓகே, அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட ஒரு டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கிறது கட்டாயம். டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வில் பி அவார்டட் வெயிட்டேஜ் மார்க்ஸ். அதாவது நீங்கள் ஒரு இன்ஸ்டிடியூஷனில் டீச்சிங் பண்ணியிருக்கீங்க, அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருக்குன்னா உங்களுக்கு வெயிட்டேஜ் மார்க்ஸ் அவார்ட் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் இதோடைய ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 57 இயர்ஸ் அண்ட் பிலோவாக நீங்கள் இருக்க வேண்டியதாக இருக்கும். ஓகே, அடுத்ததா இந்த வருஷம் எவ்வளோ வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் காலேஜ் டிஆர்பிக்கான சேலரி பேஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வருஷம் உங்களுக்கு 2708 வேகன்சிஸை கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோடைய பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா லெவல் 10, அதாவது 57,700 இருந்து 1,82,400 வரைக்குமே இதோடைய பே ஸ்கேல் இருக்கும். ஓகே, அடுத்ததா இதோடைய இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் ஃபார் அப்ளைங் ஃபார் தி எக்ஸாமினேஷன். இதோடைய டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 16/10/2025 தான் இந்த எக்ஸாம் இருக்கிறது அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 17ல இருந்து நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு கூட நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 10/11/2025, அதாவது நவம்பர் 10 தான் லாஸ்ட் டேட் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் எடிட் ஆப்ஷன் 11ல இருந்து 13 வரைக்கும் நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் டேட் ஆஃப் த எக்ஸாமினேஷன் கூட 20th டிசம்பருக்கு தான் இந்த எக்ஸாமினேஷனை கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோடைய எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரிட்டன் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு 200 மார்க்ஸ்க்கு கேட்பாங்க. இதில் பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 பேப்பராக பிரிச்சிருக்காங்க. பேப்பர் 1ல பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ அண்ட் பார்ட் பின்னு சொல்லிட்டு 2 பார்ட்ஸ் இருக்குது. ஓகே, பார்ட் ஏங்கிறது கம்பல்சரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதில் தமிழ் லாங்குவேஜ் கட்டாயமாக கேட்பாங்க. 30 கேள்விகள் உங்களுக்கு கேட்கப்படும். இதில் நீங்கள் 40% ஆஃப் மார்க்ஸ் எடுத்தால் மட்டும்தான் உங்களுடைய பார்ட் பி பேப்பரை எக்ஸாமினர்ஸ் திருத்துவாங்க. சப்போஸ் நீங்கள் 40% மார்க்ஸ் எடுக்கலைன்னா பார்ட் பி பேப்பரை எக்ஸாமினர்ஸ் திருத்த மாட்டாங்க. ஓகே, பார்ட் பிங்கிறது உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் என்ன இருப்போ அதில் இருந்து 100 கேள்விகளை கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்ஸ் கொடுப்பாங்க. டோட்டலாக 150 மார்க்ஸ். அண்ட் பார்ட் ஏ பேப்பர் உடைய மார்க்ஸை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 ஜென்ரல் டாபிக்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு 50 மார்க்கான பேப்பர் இருக்கும். ஸோ 150 மார்க்ஸ் ப்ளஸ் 50 மார்க்ஸ் இது ரெண்டுமே சேர்த்து தான் டோட்டலாக உங்களுக்கு 200 மார்க்ஸ் வரும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கியிருந்தா, நீங்கள் எந்த இன்ஸ்டிடியூட்டில் ஒர்க் பண்ணுறீங்களோ அங்கேருந்து நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்கன்னா உங்களுக்கு 15 மார்க்ஸ் வெயிட்டேஜ் மார்க்ஸாக கொடுப்பாங்க. அண்ட் இதுக்கப்புறமா இன்டர்வியூ ஒரு 15 மார்க்ஸ்க்கு நடத்துவாங்க. டோட்டலாக உங்களுக்கு 230 மார்க்ஸ் இந்த எக்ஸாமுக்கு கொடுக்கப்படும். அடுத்ததாக இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா 15 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். கண்டென்ட்டுக்கு உங்களுக்கு 5 மார்க்ஸ் கொடுப்பாங்க. உங்களுடைய டெலிவரி எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு 5 மார்க்ஸ் கொடுப்பாங்க. உங்களுடைய லாங்குவேஜ் எப்படி இருக்குங்கிறதுக்கும் ஒரு 5 மார்க்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் இதோடைய சிலபஸ் எங்கேருந்து நம்ம இந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய பிஜி டிகிரி ஸ்டாண்டர்ட்ல தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆனால் நீங்கள் எல்லாமே படிக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. இதோடைய ஃபுல் சிலபஸ் நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.
அத டவுன்லோட் பண்ணிட்டு சிலபஸ பேஸ் பண்ணி இருக்கிற கொஸ்டின்ஸ நீங்க படிச்சாலே போதும். உங்கனால ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே. அடுத்ததா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்றதுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 10th எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் தேவைப்படும். 12th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட் தேவைப்படும். டிப்ளோமா ஆர் இட்ஸ் ஈக்குவலன்ட். நீங்க டிப்ளோமா பண்ணியிருக்கீங்கன்னா இதோடைய சர்டிஃபிகேட் தேவைப்படும். இஃப் அப்ளிகேபிள் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் யூஜி சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் யூஜி உடைய கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் ஆஃப் ஆல் செமஸ்டர்ஸ், டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியதா இருக்கும். அண்ட் பிஜி உடைய கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் ஆஃப் ஆல் செமஸ்டர்ஸ், டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டை கொடுக்க வேண்டியதா இருக்கும். சப்போஸ் நீங்க எம்ஃபில் பண்ணியிருந்தா அதோடைய சர்டிஃபிகேட்ஸ் நீங்க கொடுக்க வேண்டியதா இருக்கும். பிஎட் கூட பண்ணியிருந்தா நீங்க அதோடைய சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்க வேண்டியதா இருக்கும். இஃப் அப்ளிகேபிள் அப்படின்ட்டு தான் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கம்பல்சரி கிடையாது. நீங்க பண்ணியிருந்தா கொடுக்க வேண்டியதா இருக்கும். அண்ட் எம்எட் கூட பண்ணியிருந்தா அதோடைய சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்க வேண்டியதா இருக்கும். இதுல நிறைய பேருடைய டவுட் என்னன்னா, பிஎட், எம்எட் பண்ணியிருந்தா தான் இந்த எக்ஸாம்க்கு அப்ளை ஆக முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பா இல்லைங்க. நீங்க பிஎட் பண்ணலைன்னா கூட இந்த எக்ஸாம்க்கு கண்டிப்பா நீங்க அப்பியர் ஆகலாம். ஓகே. அடுத்ததா பிஹெச்டி நீங்க பண்ணியிருக்கீங்கன்னா அதோடைய டிகிரி சர்டிஃபிகேட் நீங்க கொடுக்க வேண்டியதா இருக்கும். அண்ட் நெட், ஸ்லெட், செட் இதை பாஸ் பண்ணியிருக்கிற சர்டிஃபிகேட்டை நீங்க கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஓகே. அண்ட் சர்டிஃபிகேட் ஃபார் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான சர்டிஃபிகேட்டை நீங்க கொடுக்க வேண்டியதா இருக்கும். அண்ட் கண்டக்ட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் லாஸ்ட் ஸ்டடிட் இன்ஸ்டிடியூஷன். நீங்க கடைசியா படிச்ச இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து ஒரு கண்டக்ட் சர்டிஃபிகேட்டை கொடுக்க வேண்டியதா இருக்கும். அண்ட் ஒரு கேரக்டர் சர்டிஃபிகேட் ஃப்ரம் அ கெசட்டட் ஆஃபீஸர் கிட்ட இருந்து ஒரு கேரக்டர் சர்டிஃபிகேட்டை நீங்க கொடுக்க வேண்டியதா இருக்கும். அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்க கொடுக்க வேண்டியதா இருக்கும். அடுத்ததா நீங்க தமிழ் மீடியம்ல படிச்சிருக்கீங்கன்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை கொடுக்க வேண்டியதா இருக்கும். அண்ட் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஃப்ரம் ஹெச்ஓடி நீங்க கொடுக்க வேண்டியதா இருக்கும். சப்போஸ் நீங்க ஒரு டிரான்ஸ்ஜெண்டரா இருக்கீங்கன்னா அதோடைய சர்டிஃபிகேட் நீங்க கொடுக்க வேண்டியதா இருக்கும். அண்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் பர்சன்ஸா இருக்கீங்கன்னா அதோடைய சர்டிஃபிகேட்டை கூட நீங்க கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஓகே. ஸோ இதோடைய யூசஸ் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இது ஒரு டைரக்ட் போஸ்டிங் எக்ஸாமினேஷன் ஃபார் கவர்மெண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ். அண்ட் இது ஒரு மெரிட் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். யாரெல்லாம் அதிகமான மார்க்ஸ் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் போஸ்டிங்கை கொடுப்பாங்க. ஸோ நிறைய மார்க்ஸ் வாங்குறதுக்காகவே நீங்க இந்த எக்ஸாமை படிக்க வேண்டியதா இருக்கும். இதை அப்ளை பண்றதுக்கு www.trb.tn.government.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு இந்த வெப்சைட்க்கு போய் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃபியூச்சர்ல நான் இதுக்கான தனி வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஓகே. ஃபைனலா இந்த வீடியோல நம்ம காலேஜ் டிஆர்பி அப்படிங்கிறது என்ன, யாரெல்லாம் இந்த எக்ஸாம் எழுதலாம், இந்த எக்ஸாம் உடைய பேட்டர்ன் எப்படி இருக்கும், இதுக்கு ரெக்வயர்டான டாக்குமெண்ட்ஸ் என்ன, இது எல்லாமே பார்த்தோம். அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ் பத்தியும், டிஆர்பி அண்ட் சமச்சீருடைய எஜுகேஷனல் கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு எங்களுடைய சேனல்ல வரும். அது மட்டும் இல்லாம எல்லா எக்ஸாம்ஸ்க்கான அப்டேட்ஸும் எங்க சேனல்ல உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்டில் தென் நான் முகமது ரஃபி சைனிங் ஆன் ஃப்ரம் ஜோஹா அகாடமி.